Hi viewers, very warm welcome to Coding Tamila. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு பைத்தானில் ஒரு ஒரு கேமை வந்துட்டு பில்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சின்ன கேம் என்னென்னா நம்பர் கெஸிங் கேம் அப்படின்றத ஓகே நம்பர் கெஸிங் கேம் அப்படின்றத பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா 1 to 100க்குள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பரை கான்செப்ட் என்ன அப்படின்னா 1 to 100க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை வந்துட்டு யூசர் ப்ரிடிக்ட் பண்ணணும். அந்த நம்பர் வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு நம்பரை கெஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்தால் யூசர் வந்துட்டு வின்னு, இல்லை அப்படின்னா யூசர் வந்துட்டு ஃபெயில் அப்படின்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் வந்துட்டு ட்ரை பண்ணணும். தென் இப்போது வந்துட்டு யூசர் ப்ரிடிக்ட் பண்ண நம்பர் கம்ப்யூட்டர் ப்ரிடிக்ட் பண்ண நம்பரை விட அதிகமாக இருந்ததுன்னா டூ ஹை அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். இப்போது யூசர் ப்ரிடிக்ட் பண்ண நம்பர் வந்துட்டு கம்ப்யூட்டர் ப்ரிடிக்ட் பண்ண நம்பரை விட கம்மியாக இருந்ததுன்னா டூ லோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு கரெக்டான நம்பரை ப்ரிடிக்ட் பண்ணணும். அது வரைக்கும் கேம் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிற கேம். ஸோ புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்பர் கெஸிங் கேம் அப்படின்ற ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்பர் கெஸிங். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேண்டம் அப்படின்ற ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேண்டமான நம்பர்ஸை ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு ரேண்டம் அப்படின்ற ஒரு மாடியூல் தேவை. ஸோ ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்துட்டு ரேண்டமாக அடுத்தடுத்த நம்பரை என்ன பண்ணும் ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ரேண்டம் அப்படின்ற மாடியூல் தேவை. இந்த மாடியூல் இல்லாமல் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு ரேண்டம் அப்படின்ற மாடியூலை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதில் தான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ண ஒரு நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து சீக்ரெட் நம்பர் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். ஸோ அந்த நம்பரை வந்துட்டு அந்த நம்பரை வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சீக்ரெட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஏன் சீக்ரெட் நம்பர் அப்படின்னா அந்த நம்பர் நமக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால சீக்ரெட் நம்பர் அப்படின்னு வைக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாடியூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாடியூல் யூஸ் பண்ணி ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் ஆஃப்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ரேஞ்ச் கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா ஸோ 1,100ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே ஷோர். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சீக்ரெட் நம்பரை ஜென்ரேட் பண்ணியாச்சு. தட் மீன் இதில் வந்து கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா 1 to 100க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணி இந்த சீக்ரெட் நம்பருக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ரேண்டம் அப்படின்ற மாடியில் வந்து ரேண்ட் இன்ட், அதாவது ரேண்டமாக ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூவை 1 to 100க்குள்ளே ஜென்ரேட் பண்ணு அப்படின்றத இதோட மீனிங். ஓகே, ஸோ இது புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் போகலாம். ஓகேவா, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 2 ஹெட்டிங் பிரிண்ட் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா இந்த கேமுக்குள்ளே வர்றவங்கள வந்து ஜஸ்ட் வெல்கம் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துக்கிறோம். ஓகே, அதாவது வெல்கம் டு நம்பர் கெஸிங் கேம். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு பிகினிங்கில் கூட கொடுக்கலாம், எங்கே வேணால் கொடுக்கலாம், ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ வெல்கம் டு த நம்பர் கெஸிங் கேம். ஓகே, நம்பர் கெஸிங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ நம்பர் கெஸிங் கேம் இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம யூசர்கிட்ட சொல்லணும் இல்லையா, இன்னொரு வந்துட்டு ஹெட்டிங் கிடையாது. இது வந்துட்டு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த நம்பருக்குள்ளே நம்பரை கெஸ் பண்ணணும் அப்படின்னு யூசர்கிட்ட சொல்லணும். ஸோ அதுக்காக வந்துட்டு இதை பிரிண்ட் பண்ணிடுவோம். அது கெஸ்ன நம்பர் பிட்வீன் 0 to 100ன்னு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதுக்காகனா பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 to 100க்குள்ளே நம்பரை கெஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, ஸோ கெஸ் த நம்பர் between 1 to 100. ஓகே ஷோர். ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து வந்துட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்துட்டு இன்டிஜர், அதாவது 0 வந்துட்டு இனிஷியல் வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இனிஷியலாக வந்துட்டு ஏன் அப்படின்னா நம்ம ஒயில் லூப்பில் வந்துட்டு நம்ம கெஸ் பண்ண நம்பரை கெஸ்ன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு இந்த கெஸ்ன்ற வேரியபிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிஷியலாக 0ன்னு கொடுக்க போகிறேன். ஒயில் லூப் வந்துட்டு எப்போவுமே மறுபடியும் நம்ம கொடுத்த நம்பர் சீக்ரெட் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஈக்குவலாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா லூப் ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா கண்டுபிடிக்கிற வரைக்கும் கேமை ரன் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஸோ ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே நிப்பாட்டிடும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணணும்னா அதுக்கு வந்துட்டு இனிஷியலாக ஒரு நம்பர் தேவை. ஸோ அதனால தான் வந்துட்டு இனிஷியல் வேல்யூவாக 0 கொடுத்துக்கிறேன். மற்ற நம்பர் இருந்து கொடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னு நம்ம இன்னும் கெஸ்ஸே பண்ணல அப்படின்றப்போ 1 to 100 இந்த நம்பர் கொடுத்துடக்கூடாது. ஓகே, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கெஸ்ஸுன்னு ஜஸ்ட் வேரியபிளை கிரியேட் பண்ணி இனிஷியல் வேல்யூவாக 0 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒயில் லூப் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது பண்ணுறேன் கிரியேட் பண்ணிவிட்டு. ஸோ ஒயில் லூப் வந்துட்டு நம்ம கெஸ் பண்ண நம்பர் சீக்ரெட் நம்பருக்கு ஈக்குவலாக இல்லாமல் இருக்கா செக் பண்ணும். இல்லாமல் இருந்தால் தான் ஒயில் லூப் ரன் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் கெஸ்ஸே பண்ணலன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும் மறுபடியும் இன்னொரு சான்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஒயில் லூப் ரன் பண்ணணும். நம்ம கெஸ் பண்ணிட்டோம் ஒயில் லூப் தேவையில்லை, அவ்வளோதான் கேம் முடிஞ்சது. ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நம்ம கெஸ் பண்ண நம்பர் அந்த நம்பருக்கு ஈக்குவலாக இல்லாமல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே நாட் ஈக்குவல் டு போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதிலே வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே, சீக்கிரம் நம்பர் கொடுத்துட்டு இந்த கோலன் வந்து மஸ்ட் வச்சுருங்க. ஓகே, ஸோ அது ஒயில் பிளாக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத வந்துட்டு டிக்டேட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் கிட்ட இன்புட் வாங்கணும். ஓகே, அதாவது யூசர் வந்து இன்புட் கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து செக் பண்ண முடியும். இப்போ யூசர் வந்து நம்பரை என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ன நம்பர் என்டர் பண்ணுறாங்க அதை வந்துட்டு சீக்கிரம் நம்பரோட கம்பேர் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கண்டுபிடிச்ச நம்ம கொடுத்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டோமா, அதாவது சாரி சீக்கிரம் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கா, நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்பர் கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையான்றது செக் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக இன்புட் வாங்குகிறேன். ஸோ இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்டர் நம்பர் கொடுக்கலாம், இல்லை என்டர் ஏ நம்பர் பெட்டின்னு 1 to 100 கொடுக்கலாம். ஸோ அது ஆல்ரெடி கொடுத்துட்டோம் இல்லையா, ஸோ அப்போ கொடுக்க தேவையில்லை. ஸோ என்டர் ஏ நம்பர்னு மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம கெஸ் பண்ண நம்பர் சீக்கிரம் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கா, இல்லை அதை விட அதிகமாக இருக்கா, இல்லை அதை விட கம்மியாக இருக்கா அப்படின்றத என்ன பண்ணணும் செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கான தான் வந்துட்டு இந்த செக்கிங். ஓகே, ஜஸ்ட்டு வந்துட்டு இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கெஸ் பண்ண நம்பர் சீக்ரெட் நம்பரோட அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ சீக்ரெட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ நான் என்ன பண்ணி செக் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம கெஸ் பண்ண நம்பர் சீக்ரெட் நம்பரோட அதிகமாக இருக்கா அப்படின்றத என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செக் பண்ணிட்டேன். செக் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் டூ ஹை அப்படின்னு கொடுக்கணும். அதாவது ஏன் டூ ஹைன்னு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் கெஸ் பண்ண நம்பர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லணும். ஸோ அதுக்காக ட்ரை அகைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ண வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு எலிஃப் கண்டிஷன். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்பர் வந்து நமக்கு கெஸ் பண்ண நம்பர் அதிகமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கம்மியாகவும் இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் இது கம்மியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன், அதாவது சீக்ரெட் நம்பருக்கு. ஓகே, ஸோ சீக்ரெட் நம்பரை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கெஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது, மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான், பட் என்ன கம்மியாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு டூ லோ. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரை அகெயின் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்மளோட கண்டிஷன் வந்துட்டு முக்கால்வாசி முடிஞ்சது. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை இப்போ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சிம்பிள் லாஜிக் யோசிங்க. என்னென்னா நம்ம கெஸ் பண்ண நம்பர் சீக்ரெட் நம்பரோட அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். அதை நம்ம கெஸ் பண்ண நம்பர் சீக்ரெட் நம்பரோட ஒன்று அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். இது ரெண்டையுமே தாண்டி ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம கெஸ் பண்ண நம்பர் அந்த சீக்ரெட் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை தாண்டி வேறு கண்டிஷன் இருக்க போகிறதே கிடையாது. ஓகே, ஒன்று அதிகமாக இருக்கணும், இல்லைனா கம்மியாக இருக்கணும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அந்த நம்ம கெஸ் பண்ண நம்பர் அந்த நம்பருக்கு ஈக்குவலாக மட்டும்தான் இருக்க முடியும். இதை தாண்டி வேறு கண்டிஷன் இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம லாஜிக் செக் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஃபைண்ட் அ சீக்ரெட் நம்பர் அப்படின்ட்டு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ கெஸ்ட் த சாரி நம்பர். ஓகே, நம்பர் இல்லை சீக்ரெட் நம்பர் எதனாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஷூர். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் வந்துட்டு இதோட ப்ரோக்ராம். ஓகேவா, இதோட ப்ரோக்ராம் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபுல்லாக வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு லைட்டாக மட்டும் இப்போ ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ரேண்டம்ன்ற மாடியூல் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். காரணம் என்ன, ரேண்டமாக இன்டீஜர் செக் பண்ணணும், அதாவது ஜென்ரேட் பண்ணணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரேண்டம் இன்டீஜர் ஜென்ரேட் பண்ணி சீக்ரெட் நம்பர் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். அடுத்து வந்துட்டு வெல்கம் டு நம்பர் கெஸிங் கேம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். 1 to 100 என்ன பண்ணுங்கள் நம்பரை பிரிண்ட் பண்ணுங்கள். கெஸ்ன்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி 0 இனிஷியல் வேரியபிளாக கொடுத்துருக்கேன். அடுத்து வந்துட்டு
கெஸ்ன்ற வேரியபிள் சீக்ரெட் நம்பருக்கு ஈக்குவலாக இல்லாமல் இருக்கா அப்படியே செக் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஈக்குவலாக இல்லாமல் இருந்தால் கேமை ரன் பண்ணணும், இல்லைனா ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து யூசர்ட்டு இன்புட் வாங்கிட்டு வாங்கின இன்புட் அதிகமாக இருக்கா செக் பண்ணுறேன். இருந்தால் வந்துட்டு இதை பிரிண்ட் பண்ணணும், 2 ஹை பிரிண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா 2 லோன் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்பரை கெஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் இங்கே நடக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இதை வந்துட்டு ரன் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு நம்பர் கெஸிங் கேம், கெஸ் த நம்பர் between 1 to 100. ஸோ ஏதாவது ஒரு நம்பர் கெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்குது. நான் 78 கொடுத்தேன் அப்படின்னா 2 லோன் இருக்குது. அப்போ வந்து நம்பர் இன்னும் பெருசு, இன்னும் ஏதாவது கொடுக்கலாம். 89 கொடுத்தோம் அப்படின்னா 2 ஹை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அப்போ வந்து 78 to 89 ஏதோ ஒன்று இருக்குது. அப்போது 85 கொடுக்கலாமா? 2 ஹை இன்னும் வந்துட்டு குறைக்கணும். அப்போ 80 கொடுத்து பார்க்கலாம். கெஸ் பண்ணுற வரைக்கும் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். 2 அப்போ வந்துட்டு 80 to 85 அதுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குது. ஓகே, ஸோ அப்போ 82ன்னு கொடுத்தோம்னா அப்போது 82லேருந்து 85க்குள்ளே எங்கேயோ இருக்குது. ஓகே, ஒன்று 83 இருக்கலாம், இல்லை 84 இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 84 தான் நினைக்கிறேன். ஓகே, 2 ஹைன்னு வந்துருச்சு. அப்போ 83 தான் ஆன்சர், கன்ஃபார்மே பண்ணிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 83 தான் ஆன்சர். பார்த்தீங்களா? ஸோ கங்க்ராச்சுலேஷன், யூ கெஸ்ட் த நம்பர். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட கோடு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, ஷோர். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்து முடிச்சுட்டு நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்பர் கெஸிங் கேம் அப்படின்றத. ஸோ இதே மாதிரி ரோல் பேப்பர் சீசன் ஒரு கேம் இருக்குது. ஓகே, ஸோ அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?